வணக்கம் மக்களே. தர்பூசணி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ தர்பூசணி பழத்தை உட்கொள்வதனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து நிறையவே உங்களுக்கு தெரியும். முக்கியமாக கோடை காலத்தில் தர்பூசணி சாப்பிட்றது உடலுக்கு ஏன் நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க. ஸோ முதல் விஷயம், தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை மார்பக புற்றுநோய் தடுக்க தர்பூசணி பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பெண்கள் கட்டாயமாக உட்கொள்ளலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. அதே போல் இதயத்தில் தமனிகள் சிறப்பாக செயல்படவும் தர்பூசணி பழங்கள் உதவுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி பார்த்திங்கன்னா உடலுக்கு கட்டாயம் தேவைப்படும் ஊட்டச்சத்து ஆகும். முக அழகு மற்றும் தோள்கள் பளிச்சுன்னு மாற தர்பூசணி பெரிதும் உதவுது. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லது. சருமத்தில் பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கவும் தர்பூசணி பழத்தை தினமும் உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஆஸ்துமாவுடைய குறைபாட்டை சரி செய்து இதில் நார் சத்து மற்றும் நீர் அதிக அளவில் இருப்பதனால மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாகவும் தர்பூசணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த கோடை காலத்தில். அந்த சுட்டெரிக்கக்கூடிய வெயில் காலத்தில் நம்ம என்ன சாப்பிட்றது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த வகையில் வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் தர்பூசணியை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தர்பூசணியை காலை உணவின் போது அல்லது காலை உணவிற்கு மதிய உணவிற்கும் இடைப்பட்ட வேளையில் நீங்கள் சாப்பிடலாம். இதை தவிர மாலை நேரங்களிலும் தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இரவு நேரங்களில் தர்பூசணி பழத்தை தவிர்க்க வேணும். ஏனெனில் சில நேரங்களில் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் உண்டாகலாம். ஸோ தர்பூசணி பழம் உண்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. தர்பூசணியில் வைட்டமின் சி அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமாக இந்த ஊட்டச்சத்து அதிகம் கொண்டுள்ளதுனால தர்பூசணி உட்கொள்வதன் மூலம் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். இதை தவிர நம் முடி மற்றும் சருமத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வைட்டமின் பி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை இதில் அதிகம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா உட்கொள்ளலாமா? கண்டிப்பாக. தர்பூசணியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சர்க்கரை நோய் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்படுத்தலாம். ஏனெனில் அதிக இனிப்பு சுவையுடன் இருப்பதனால அதிக சர்க்கரை நிறைந்திருப்பது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் ஆய்வுகளுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முழு தர்பூசணியில் 62 கிராம் அளவிற்கு அதிகபட்சம் 100 கிராம் வரையிலான சர்க்கரை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க உதவுது. தர்பூசணியில் அதிக அளவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக உணவு உண்ட பின் மிக விரைவில் மீண்டும் பசி எடுப்பதை இது தடுக்குது. நீங்கள் சிறிதளவு தர்பூசணியை நொறுக்கு தீனியாக எடுத்துக்கொண்டாலும் அதை நீண்ட நேரத்திற்கு உங்களுடைய பசி இல்லாமல் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர தர்பூசணியில் கலோரிகள் மிக குறைவாக இருப்பதனால உடல் எடை பார்த்திங்கன்னா கூடுவதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக தர்பூசணி உட்கொள்வதனால கிடைக்கக்கூடிய கலோரிகளை விட நம்மளுடைய உடலில் தர்பூசணியை சாப்பிட்றதுனால செரிமானம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரிகள் அதிகமாக இருப்பதனால உங்களுடைய உடல் எடையை குறைக்க உதவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. தர்பூசணியில் உள்ள லைகோஃபின் நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா மேம்படுத்துது. இது ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்து நம்மளுடைய உடலில் உள்ள கொலாஜினுடைய அளவை குறைக்க உதவுது. மேலும் தர்பூசணியில் உள்ள அமினோ அமிலம் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்து ரத்த அழுத்தம் அதிகரிப்பதை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண் பார்வை மேம்படுத்த உதவுமா?
கண்டிப்பாக. தர்பூசணியில் உள்ள லைகோஃபின் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகம் நிறைஞ்சிருக்கு. மேலும் அலர்ஜி எதிர்ப்பு தன்மைக்கு எதிராகவும் செயல்படுது. இதன் காரணமாக தர்பூசணியை போதுமான அளவு உட்கொள்ளும் போது வயதானவர்களுக்கு உண்டாகக்கூடிய பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈறுகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தர்பூசணி பழம். தர்பூசணியில் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்மளுடைய ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. மேலும் ஈறுகளில் உண்டாகக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்குது. தர்பூசணி உட்கொள்வதனால பற்கள் பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் கிடையாது, உதடுகள் வறண்டு போவதை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய முடி வளர்ச்சி முதல் ஆரோக்கியம் வரை நிறையவே விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த ஒரு தர்பூசணியை மட்டும் நீங்கள் எப்போதுமே ஒதுக்கிடவே கூடாது. கிடைக்கும் போது தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ நல்ல ஒரு சீசன், அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. அதனால் இப்போவே நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. முக்கியமான விஷயம், இந்த ஒரு தர்பூசணி பழம் இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுது. தர்பூசணி பார்த்திங்கன்னா ஆணின் பாலுணர்வு வாலியல் அந்த வாழ்வில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சரி செய்யுது. இது ஆண்குறிக்கு இரத்த ஓட்டம் குறைவதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை விரைப்புத்தன்மையின் அறிகுறிகளை பார்த்திங்கன்னா முற்றிலும் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்பூசணியில் உள்ள சிட்ருலின் என்ற அமினோ அமிலம் உடலால் அர்ஜினைனாக மாற்றுது. இது ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ஸோ நிறையவே ஆய்வுகள் நடத்தி தான் இந்த ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. ஸோ தர்பூசணி சாப்பிடுபவர்களுக்கு உற்சாகம் மற்றும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையில் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அளவோடு சாப்பிட்டாதான் அதன் பலன் பெற முடியும். மேலும் தர்பூசணியை அதிகமாக சாப்பிட்றதுனால குளுக்கோஸ் அளவு அதிகரிக்குது. இது உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்குது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இது நிச்சயம் ஒரு பிரச்சனை. இது தவிர தர்பூசணியில் நுகர்வு அதிகமாக இருப்பதனால சிலருக்கு சொறி, உதடு அரிப்பு, நாக்கு, தொண்டை, வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அமிர்தமே என்றாலும் நம்ம அளவுடன் தானே சாப்பிடணும். அதே மாதிரி தான் கிடைக்கும்போது கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையவும் எடுத்துக்கூடாது. அதுக்காக ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னும் இருக்கக்கூடாது. ஸோ கிடைக்கக்கூடிய காலத்தில் கிடைக்கிறது கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ தர்பூசணியை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னா அவ்வளோ ஊட்டசக்தியில் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நீர் சக்தி நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நிறைய நன்மைகளை பெறுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.